நம்பிக்கை துரோகத்திற்கு மரணம்தான் சம்பளம் என கோவையில் ஒரு கொடூர கணவன் நடத்திய வெறிச்செயல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. மனைவியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு சடலத்துடன் செல்ஃபி எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்து உலகிற்கே தனது வெறிச்செயலை பறைசாற்றியுள்ள பாலமுருகன் என்ற கணவனின் இந்த கொடூர செயல் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தருவை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா என்பவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு 2 ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை என 3 குழந்தைகள் உள்ளனர். மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களின் வாழ்க்கையில் நாளடைவில் கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கத் தொடங்கினர். இந்த பிரச்சனைகள் காரணமாக 30 வயதான ஸ்ரீபிரியா கோயம்புத்தூருக்கு வந்து காந்திபுரம் 2வது வீதியில் உள்ள ஒரு தனியார் பெண் விடுதியில் தங்கி அங்குள்ள ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் கொடூரமான அந்த திருப்பம் ஏற்பட்டது. கோவையில் ஸ்ரீபிரியா வசித்து வந்தபோது அவரது கணவர் பாலமுருகனின் உறவினரான இசக்கி என்பவருடன் ஸ்ரீபிரியாவிற்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமாக இசக்கி ராஜா ஸ்ரீபிரியாவுடன் தான் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்களை பாலமுருகனின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்துள்ளார். மனைவியின் இந்த கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்து ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்ற பாலமுருகன் உடனடியாக கோயம்புத்தூர் விரைந்துள்ளார். கோவையில் தான் தங்கியிருந்த மகளிர் விடுதிக்கு கணவன் பாலமுருகன் வந்ததை கண்ட ஸ்ரீபிரியா திடுக்கிட்டார். தன்னுடன் மீண்டும் குடும்பம் நடத்த வருமாறு பாலமுருகன் அழைத்தபோது ஸ்ரீபிரியா அதற்கு மறுப்பு தெரிவிக்க இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் வெடித்தது. சண்டை முற்றிய நிலையில் பாலமுருகன் மறைத்து வைத்திருந்த கூர்மையான அரிவாளை எடுத்து மகளிர் விடுதி வளாகத்திலேயே மனைவி ஸ்ரீபிரியாவை கண்மூடித்தனமாக சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். கொடூரமான இந்த கொலை சம்பவத்திற்கு பின்னர் அங்கிருந்து தப்பிச் செல்லாமல் எந்தவித பதற்றமும் இன்றி கொலை செய்யப்பட்ட மனைவியின் உடல் அருகே கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி காவல்துறையினர் வருவதற்கு காத்திருந்த பாலமுருகன் தனது செல்போனில் மனைவி ஸ்ரீபிரியா இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் நிலையை செல்ஃபி எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்து உலகிற்கே தனது வெறிச்செயலை பறைசாற்றியுள்ளார். இந்த படுபயங்கர கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரத்தினபுரி போலீசார் பாலமுருகனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வியும் சமூகத்தில் இத்தகைய வன்முறைகள் பெருகி வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.